அனைவருக்கும் வணக்கம். கடவுள் எங்கே இருக்கிறார், எதனுள் இருக்கிறார்? இப்போ நான் ஜோதிடர் பத்மபிரியா, பரமத்தி வேலூர்லேருந்து வரேன், எம்ஏ அஸ்ட்ராலஜி. கடவுள் எதுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கொஷின். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, கடவுள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார், அது பொதுவான பதில். நான் பார்க்குறப்ப எனக்கு எதுக்குள்ளே இருக்கிறார்னா, கடவுள் அறிவில் இருக்கிறார். நம்மளுடைய அறிவில் தான் கடவுள் இருக்கிறார். அப்போது என்ன ஒரு விஷயம் என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு அப்படிங்கிற ஆற்றல் தான் கடவுள். சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 7 சக்கரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆஞ்ஞா, சகசிராரம்னு சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்கள் அதே மாதிரியே மனிதனுக்கு 6 அறிவு. 5 அறிவு வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அறிவு இருக்குது, அது மறக்கும் அறிவு, அது போய் ஆன்மாவில் பதிவாகக்கூடிய அறிவு அல்ல. அப்போ மற்ற உயிரினங்கள் பிறக்கிறதுக்கும் 6ஆம் அறிவாக மனிதன் பிறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் சொல்லுவாங்க, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகம் தானாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாகி நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்புமே பிறந்திழைச்சிட்டேன். அடுத்து நான் எப்படி ஒரு முக்திங்கிற ஒரு நிலையை அடையிறது? திரும்பவும் பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேனே, எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னோம்னா அறிவு. அறிவு ஆதியில் என்னன்னு சொல்லுவாங்க? ஞானம். அவங்களுக்கு என்னப்பா ஞானம்? அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை, புத்தி இருக்குது. அந்த புத்தி, சித்தி, ஞானம், அறிவு எல்லாமே இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்குது. இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வரோம். இப்போ பார்த்தோம்னா 2026 ராசி பலன் எப்படிங்க இருக்குது? அதுக்கு முதல்ல கோச்சார கிரகத்துக்கு அப்பாற்பட்டு ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறக்கும்போது 9 கோள்கள் அதோடு சேர்த்து லக்னம்னு சொல்லக்கூடிய ஒன்று சேர்த்தி. சரிங்க, சந்திரன்லேருந்து நம்ம நட்சத்திரத்தை சொல்கிறோம். ஒரு மனிதன் இந்த நட்சத்திரத்தில் ஜனனமாயிருக்காருன்னு, அந்த நட்சத்திராதிபதி மட்டும்தான் வேலை செய்வாரா? மற்ற நட்சத்திரங்கள் வேலை செய்யாதா? மற்ற கிரகங்கள் வேலை செய்யாதா? சந்திரன் மட்டும்தான் வேலை செய்வாரா அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. மொத்தம் 10 பேர் சேர்ந்து வேலை செய்யக்கூடியது தான் நம்மளுடைய ஜனன ஜாதகம். ஒருவருடைய ஜாதகத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா 10 நட்சத்திரங்கள் சேர்ந்து தான் ஒரு ஜாதகனை இயக்கும். நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? ஜனன நட்சத்திரம் மட்டும்தான். ஏன் அதை ஜனன நட்சத்திரம்னு சொல்கிறோம்? ஜென்ம நட்சத்திரம்னு எதுக்கு சொல்கிறோம்? சந்திரன்னா மதி, அதுதான் அறிவு, ஞானம், அதிலிருந்து தொடங்கக்கூடியது தான் ஜனனகால ஜாதகம். ஜனன காலத்தில் நம்ம என்ன திசையில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம கணக்கு சொல்லக்கூடியது. அப்போது ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய அந்த திசை புத்தி முடிஞ்சதே சந்திரன்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய வேலை முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்தது அடுத்த திசை என்னவோ, இப்போ பரணினா பரணி சுக்கிர திசைக்கு அப்புறம் சூரியன் வராரு. அப்போ அந்த சூரியனுடைய தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரியா 120 வருட காலம் பார்த்திங்கன்னா விம்சோதரி வருடம்னு சொல்கிறாங்க. 120 வருட காலம் விம்சோதரி வருடம். 12 ராசி கட்டம், ஒவ்வொன்றும் 30 டிகிரி, 360 டிகிரி ஒரு ராசி மண்டலம். இதில் அத்தனை பேருக்கும் இந்த 12 ராசிக்குள்ளே தான் அந்த 9 கிரகங்களும் அமர்ந்தாகணும். அந்த 12 ராசிக்குள்ளே ஏதாவது ஒன்று தான் லக்னமாகவும் அமையணும். அப்போ லக்னம் அப்படிங்கிறது முதல் இயக்கம், சூரியன் 2வது இயக்கம், 3 சந்திரன், 4 செவ்வாய், இந்த மாதிரி 9 கிரகங்களோடு லக்னம்னு சொல்லக்கூடிய பாவமும் சேர்த்து 10 நட்சத்திரத்தோடு தொடர்பு பட்டு 10 கிரகமாக, அதாவது 9 கிரகம் ப்ளஸ் லக்னம் நின்ற நட்சத்திரத்தினுடைய கிரகம் இன்னொரு ப்ளஸ், அப்போ 9 ஒரு கிரகம் டபுளாக வேலை செய்யும். அப்போ 10 கிரகங்கள் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை ஆளும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். சரிங்க, இது எப்படி ஜாதகம் இருந்தால் நல்ல ஜாதகம்னு சொல்கிறது? இந்த குழந்தை பிறந்துருச்சு, இது யோகம், அதை எப்படி சொல்கிறது அப்படின்னம்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு. ஆட்சியோடு உச்சக்கேந்திரம் அம்புலி பௌமன் சுங்கன் தாட்சணையோடு இருக்க தனமுடன் மெத்தை வீடு காட்சியாம் நஞ்சை புஞ்சை மன்னருக்கு மன்னராவான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அப்போது ஆட்சியோடு உச்சக்கேந்திரம் அம்புலி பௌமன் சுங்கன், சுக்கிரன் சந்திரன் செவ்வாய், இந்த 3 பேரும் திரிகோணத்திலேயோ ஆட்சி பலத்தோடவோ அமர்ந்திருந்துட்டா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பாட்டன் பூட்டன் அப்பன் அத்தனை பேர்த்தினுடைய அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க பிறந்தவன் அப்படிங்கிறத இந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதும் போதே காட்சியை பார்த்துட்டு அந்த ஜோதிடர் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாராம். சரி, ஓகேங்க. இப்போ மற்றபடி
மற்ற கிரகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அப்போ கேந்திரத்தை சொல்லிட்டோம், அதே மாதிரி திரிகோண பலமும் சொல்லிட்டோம். உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது 3வது அந்த ஜாதகனுக்கு கை கொடுக்கக்கூடியது. அப்போ 3, 6, 10, 11 நல்ல கிரகங்கள் இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்ததுன்னா அந்த ஜாதகன் எப்படிப்பட்ட ராகு கேது சனி திசை நடந்தாலுமே அந்த கர்மா அப்படிங்கிறது அவனுக்கு சாதகமாக வேலை செஞ்சு அந்த ஜாதகன் ஜெயிச்சுக்க போகிறாங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம். யாருக்கு ஆயுள் பலம் தீர்க்கமாக இருக்குது, இந்த குழந்தை பார்த்ததே பிறந்ததே பார்த்தோம்னா ஆயுள் தீர்க்கம், அது எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னோம்னா, லக்னபாவம் உயர்ந்து அதே மாதிரியே ஒரு புஷ்கர நவாம்சத்தில் லக்னபாவம் விழுந்து 8ஆம் அதிபதியும் புஷ்கர நவாம்சத்தில் விழுந்து அதே மாதிரி 8க்கு இடம் கொடுத்த கிரகம் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த கிரகமும் பலம் பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 8ஆம் பாவத்தில் விழுந்த கிரகமும் பலம் பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா தீர்க்காயில் உடைய ஜாதகம். சரி, புஷ்கர நவாம்சம்னு சொல்கிறோமே, புஷ்கர நவாம்சத்துக்கும் திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது மொத்தம் 27 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம், மொத்தம் 108 பாதம். இந்த 108 பாதத்தையும் 108 ஸ்டூடெண்ட்டாக வச்சிடுறாங்க. இந்த 108 ஸ்டூடெண்ட்டில் 24 ஸ்டூடெண்ட்டு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, அதாவது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள். இவங்க என்னென்னா ஆசிரியருக்கு ஈக்குவல். ஏன்னா ஆசிரியர் ஒரு 4-5 பேராக படிக்காத பிள்ளைங்களெல்லாம் நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பிரித்து விட்ருவாங்க. நான்லாம் கிளாஸ் லீடர், என்னோட பெரிய பிள்ளைங்கள பசங்களையெல்லாம் மிரட்டலாம். அப்படின்னா என்னென்னா புஷ்கராம்சம் அதுக்கு பேர். அப்போ 108 ஸ்டூடெண்ட்டில் பெஸ்ட்டு 24 ஸ்டூடெண்ட்டு. அந்த 24 ஸ்டூடெண்ட்டு தான் அந்த ஸ்கூலுக்கு அந்த கிளாஸ் ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டு மாதிரி. அப்போ இவங்க டீச்சருக்கு ஈக்குவலாக, டீச்சர் இல்லைனாலும் இவங்க பாடம் நடத்தலாம். அந்தளவுக்கு டீச்சருக்கு ஈக்குவலான பவர், அதாவது அதிர்ஷ்டத்தை உடனே வாங்கி கொடுக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடியவங்க, ஜொலிக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 24 நட்சத்திர பாதத்தில் ராசியோ லக்னமோ லக்னாதிபதியோ ராசி நின்ற நட்சத்திராதிபதியோ ஒரு பலமாக நிற்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகம் எதையும் உணர்ந்து செயல்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவனாக மாறிடுவான். இப்போ புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதுவும் கேந்திர திரிகோணத்தில் இருக்குது. அந்த கேந்திர திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் திசையை ஓட்டுது அப்படின்னு சொன்னோம்னா அது எத்தனை வருஷ காலமோ அத்தனை வருஷ காலமும் யோகம் கொடுக்கும். இந்த திசையும் வரக்கூடிய புத்தியும் ஒரு புஷ்கர நவாம்சத்தில் சம்மந்தப்பட்டு வரும்போது இது ரெண்டும் புஷ்கர நவாம்சம் எந்த பாவத்தில் விழுகுதோ அதுக்குரிய அதிர்ஷ்டம். இப்போ 1 அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஜாதகனுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும், நல்ல பழைய சொத்துக்கள்லாம் எழுதப்படும். என்ன காரணம்னா 1, 5, 9ங்கிறது ஒரு திரிகோணம். அப்போ 1ல் வேலை செய்யக்கூடிய கிரகம் 5வது பாவத்தில் இருக்கக்கூடியதை எடுத்து கொடுக்கும், 9வது பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை எடுத்து கொடுக்கும். அப்போ 1 அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செய்யும். இப்போ 2வது பாவத்தில் என்னுடைய ஒரு கிரகம் இருக்குது, அது புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது, அது என்னென்ன வேலையை செய்யும்? 2 அப்படிங்கிறது முகப்பொழிவையும் பேச்சாற்றலையும் கொடுக்கும். இப்போ ஒரு அரசியல்வாதி, இப்போ நான் ஒரு அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன், நான் இந்த இதில் நிறைய மக்களை சேர்த்தி ஓட்டெல்லாம் நிறைய வாங்கி பேர் புகழ் பெறுவேனா அப்படின்னு சொல்லி வராங்கன்னா அவங்களுக்கு 2-11 திசை புத்தி நடக்கணும். அந்த 2-11ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கணும். அப்படி இருந்து அந்த ஜாதகர் வரார் அப்படின்னு சொன்னோம்னா சாதாரண ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறேன் அப்படின்னா கூட ஜெயிச்சு வர்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. இது கூட கோச்சார கிரகங்கள் தனக்கு பாசிட்டிவாக வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஜாதகத்தை ஈஸியாக எளிமையாக அறிவாலையும் தன்னுடைய திறத்தினாலையும் ஈஸியாக கொண்டுட்டு வர முடியும். வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது எல்லா பக்கமுமே இருக்குது. அது எல்லா பக்கமும் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அறிவு அப்படிங்கிறது ஒன்று வேணும். அந்த அறிவுங்கிறது தான் ஞானம்ங்கிறது தான் இறைவன். சரிங்களா அன்பர்களே, அனைவரும் நவகிரகத்தினுடைய ஆசீர்வாதத்தோட நவகிரகத்தினுடைய ஒளியாகவே கலந்து நவகிரகமாகவும் நம்மளே உருவாக்கி 27 நட்சத்திரமும் என் நட்சத்திரம்னு யோசித்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறப்ப எல்லா கோள்களும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு உதவி செய்யும். அது கூட பாசிட்டிவாக இந்த ஞானம்ங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது அறிவு அப்படிங்கிற விஷயத்தை முன்ன வைக்கணும். சரிங்களா? நன்றிங்க.